திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து. அமெரிக்காவில் ஒரு பெரிய மருத்துவமனையின் தலைமை பதவியில் பியர்சன் என்ற ஒரு மருத்துவர் நீண்ட காலமாக பணிபுரிந்து வந்தார். தொலைபேசியில் பேசுவது, அலுவலக கணக்குகளை சரிபார்ப்பது என்று எப்பொழுதும் ஓய்வின்றி ஈடுபட்டு வந்தார். ஆனால் புதிய ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள எவ்வித முயற்சியும் அவர் மேற்கொள்ளவில்லை. அவருடைய அறிவு கல்லூரியில் படித்த அளவிலேயே தேங்கி நின்றது. அதனால் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்க அவருக்கு தெரியாமலே போய்விட்டது. அந்த மருத்துவமனையில் அவருக்கு கீழே பணிபுரிய ஒரு புதிய மருத்துவர் வந்து சேர்ந்தார். அவர் மருத்துவம் தொடர்பாக அனைத்தையும் தொடர்ந்து படித்து அதில் நிபுணராக இருந்தார். அந்த புதிய மருத்துவர் சில ஆண்டுகளிலேயே தலைமை பதவியில் அமர்த்தப்பட்டார். நீண்ட காலமாக பணியாற்றி வந்த பியர்சன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். மருத்துவமனையை விட்டு செல்வதற்கு முன் பியர்சன் தலைமை பதவியில் புதிதாக அமர்ந்த மருத்துவரை சந்தித்தார். அப்போது அவரிடம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நோய்களை அறிந்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காமல் அறிவை வளர்த்து கொள்ள தவறி அவமானப்பட்டு வெளியேறும் அவலமான நிலைமை உனக்கு ஏற்படாமல் கவனத்துடன் இரு. ஒரு பெட்டியில் பூட்டி கிடப்பதை போன்று உன் காலத்தை கழித்து விடாதே. தொலைபேசியில் பேசுவதிலும் நிர்வாகத்தை சரிபார்ப்பதிலும் காலம் கடத்துவதை சிறிது நேரம் மறந்துவிட்டு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நோய் மற்றும் மருந்துகளை பற்றி படித்து உன் அறிவை வளர்த்து கொள்ள தவறிவிடாதே. உன் வேலையில் எப்போதும் சிறந்தவனாக இருக்க தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் உன் வேலையில் இருந்து உன்னை யாரும் நீக்க மாட்டார்கள். அவனால் இனி எந்த பயனும் இல்லை. அவன் நேற்றைய மனிதன் என்று மற்றவர்கள் சொல்லும்படியான நிலைக்கு உன்னை நீ தாழ்த்தி கொண்டு விடாதே. கால ஓட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தவறியவன் உயர்ந்த பதவியில் கட்டாயம் தொடர்ந்து நிலைத்து நிற்க முடியாது என்று அறிவுரை கூறிவிட்டு வெளியேறினார். மருத்துவ நூலை கற்றவர் நோயாளியின் நிலையையும் நோயின் தன்மை மற்றும் மருந்து கொடுக்கும் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதை உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நோயாளி மற்றும் நோயின் தன்மை அறிதல் மருத்துவம். அதனோடு மருந்து தர வேண்டிய காலம் அறிந்தால் மகத்துவம்.